மனிதர்களை விலங்குகளிடமிருந்து பிரிக்கின்ற ஒரு மாபெரும் கொடை சுதந்திரம். பறவைகளும் விலங்குகளும் அன்றில் இருந்தது போலவே தான் இன்றும் இருக்கின்றன. ஆனால் மனிதர்களால் மட்டுமே தங்களையும் தங்களை சுற்றிலும் இருப்பவர்களையும் மாற்ற முடியும். இதற்கு காரணம் அவனிடம் உள்ள சுதந்திரம். எதையும் செய்யவும் செய்யாமல் இருக்கவும் சுதந்திரம் உண்டு. நமக்கு முன்னிருக்கும் பலவற்றிலிருந்து ஒன்றை தெரிவு செய்யும் உரிமை நமக்கு உண்டு. இதுவே நமது வரம், இதுவே நமது சாபம். நாம் செய்யும் தெரிவுகள் பல நேரங்களில் தவறாக போய்விடுகின்றன. அந்த நேரங்களில் நாம் நமது சுதந்திரத்தை நொந்து கொள்கின்றோம். நல்லது கெட்டது கலந்ததுதான் உலகம். எதிலும் நல்லதையும் பார்க்கலாம், அதே விஷயத்தில் கெட்டதையும் பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் நம்மிடம் நீரையும் நெருப்பையும் வாழ்வையும் சாவையும் வைத்துள்ளார். அதிலே நமக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தையும் நம்மிடமே கொடுத்துள்ளார். நமக்கு பகுத்தறியும் திறன் கொடுத்த இறைவன் அவருக்கு உகந்ததையே தீர்மானிக்க அழைப்பு விடுக்கின்றார். தொடக்கத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சுதந்திரத்தை கொடுத்தார் ஆண்டவர். அதே வேளையில் மரத்தின் கனியை உண்ணாதே என எச்சரிக்கையையும் கொடுத்தார். மனிதன் அதை மீறியதால் தண்டனையை பெற்றுக்கொண்டான். மனிதன் தீய இச்சைக்கு ஆளானால் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் என்பதை இறைவன் அங்கே உணர்த்துகின்றார். ஊதாரி மைந்தன் ஓமையிலும் தந்தை அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கின்றார். அவன் தேர்ந்தெடுத்ததோ அழிவின் பாதை. இறுதியில் அதன் வழியாக வாழ்க்கையின் அனுபவத்தை பெறுகின்றான். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே எடுக்கும் முடிவுகளிலே நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். உறுதி பூசுதலின் வழியாக தூய ஆவியின் வரங்கள் நமக்கு பொழியப்பட்டுள்ளன. அதன் வழியாக நாம் இறைவனுக்கு உகந்தவற்றை, நன்மையானவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம் வாழ்க்கை நாம் மேற்கொள்ளும் முடிவுகளால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஆதலால் நன்மையால் தீமையை வென்றிடுவோம்.